வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். 2019 எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் அதிமுகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த ஒரு சமயம். அப்போது மூன்று வார்த்தைகள் தமிழ்நாடு முழுக்க பிரட்டி போட்டது என்று சொன்னால் அது மிகையல்ல. அண்ணா அடிக்காதீங்க அண்ணா என்கிற அந்த வார்த்தை. பொள்ளாச்சியிலிருந்து யாரோ என்று தெரியாத அந்த இளம்பெண்ணினுடைய கதறல் என்பது இன்னமும் கேட்டால் நாம் ஈரக்குலை நடுங்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல. அப்படியான ஒரு குரல். அதற்கு பின்பாக ஒரு 9 பேரினுடைய அக்கிரமங்கள் வக்கிரமங்கள் நிறைந்த ஒரு செயல் என்பது இருந்து கொண்டே இருந்தது. அப்போதே எதிர்க்கட்சியாக இருந்த திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியுடைய அத்தனை கட்சிகளும் போராடின. ஆனால் அதிகாரத்தில் இருந்த அதிமுக அதற்கு ஒத்துழைக்காமல் இருந்த நிலையிலே அதற்கு பிறகு காலநிலை மாறியது. சிபிஐக்கு அந்த வழக்கு என்பது மாற்றப்பட்டது. இன்றைக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்வதை விட நீதி கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோயம்புத்தூருடைய மகளிர் நீதிமன்றம் என்பது தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இது எப்படி சாத்தியப்படுத்தப்பட்டது? இந்த தீர்ப்பின் மூலமாக சமூகத்திற்கு உணர்த்தப்பட்டிருக்கிற பாடம் என்ன? விரிவாக நவாதியை கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து தமிழ்கா முதரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக அந்த கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அதே போன்று மூத்த வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். அமுதரசன், உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல இது வரவேற்கத்தக்க ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல தீர்ப்பு. ரொம்ப நீதிமன்றங்கள் இந்த மாதிரி சில நல்ல தீர்ப்புகள் அப்பப்போ கொடுக்கும் பொழுது உள்ளபடியே நீதிமன்றங்களின்பால் நமக்கு மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும், ஒரு சாமானிய எளிய பாதிக்கப்படக்கூடிய ஒரு அடித்தட்டு மக்கள் அப்படிங்கிற நமக்கு நீதி கிடைக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை இருகரம் கூப்பி தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னது மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகுது. அண்ணா அடிக்காதீங்க, நானே கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன வார்த்தை அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களில் எல்லாரையும் அவங்களுடைய போட்டு உழுக்குனுச்சு. அந்த அளவிற்கு தொடர் குற்றங்கள் 7 ஆண்டுகளாக, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 7 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த 7 ஆண்டுகளும் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது தொடர் குற்றவாளிகளாக, தொடர் குற்ற சம்பவமாக, இன்னும் குறிப்பாக அன்றைக்கு ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுடைய அதிமுக முக்கியஸ்தர்களுடைய மகன்கள் வரைக்கும் சம்பந்தப்பட்டதாக செய்திகள் வெளியானது. அதுல இன்றைக்கு 9 பேர் வாழ்நாள் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்குது. ஓகே, திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த அநீதிக்கு, பெண்களுக்கு எதிராக நடக்கப்பட்ட இந்த மாபெரும் அநீதிக்கு, இந்த இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் ஒரு சூளுரை தமிழ்நாடு முழுவதும் சென்று எடுத்துட்டு வந்தார். என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா குற்றவாளிகள் சமரசம் இல்லாமல் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அது இன்னைக்கு நடைமுறை ஆகியிருக்குது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு நீதி பரிபாலனையின் மூலமாக நிலைநாட்டி இருக்குது. எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதுல எங்களுக்கு நாங்க பெருமையோட திமுக காரர்கள் அத்தனை பேரும் மார்தட்டிக்கிட்டு தமிழ்நாடு அரசு திராவிட மாடலினுடைய ஆட்சியினுடைய நாயகர் தளபதி அவர்களை வாழ்த்தி புகழ்ந்து அவரை சொல்றதுக்கு காரணம், ஒருத்தர் கூட பிறழ் சாட்சியம் இல்லை. ஒருத்தர் கூட பிறழ் சாட்சியமே இல்லாம தைரியமாக அத்தனை பேரும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவர்களுடைய வாக்குமூலங்களை கொடுத்து குற்றவாளிகளை அடையாளம் காட்டி இன்றைக்கு அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக நீங்க இந்த குற்ற சம்பவம் நடந்தேறிய போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சுக்கள்லாம் வீடியோக்களாக இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல மீண்டும் அதிக அளவுக்கு பகிரப்பட்டிருந்துச்சு. ரொம்ப சிரிச்சுக்கிட்டு, குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாம, மனிதநேயம் இல்லாம, அநாகரிகமா என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, ஆதாரம் இருந்தா காமிக்கிட்டோம், அவதூறு யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் முன்னாடி பேசின அதே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் சரியான அடைமொழி கொடுத்தார், பச்சை பொய் பழனிசாமின்னு. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில கொஞ்சம் கூட வெட்கம், மானம்,
எதுவுமே இல்லாம இன்றைக்கு இதுக்கு காரணம் நான் தான் மாறுதட்டிக்கக்கூடிய அந்த கேவலமான வேலையும் நம்ம பார்த்துருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமா நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். அன்றைக்கு அவர் பேசினார், ஆதாரம் இருந்தா கொடுங்க, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டெல்லாம் வைக்காதீங்கன்னு அவர் சொன்னார். ஆனா சிபிஐக்கு மாற்றியது என்னவோ அன்றைய அதிமுக ஆட்சி, அந்த வகையில தான் அவர் கிளைம் எடுக்கிறார். இதற்கு காரணம் நான் அப்படின்னு, அது உண்மைதானே? சிபிஐக்கு கொண்டு போக சொல்லி, அதாவது குற்றவாளிகளை பாதுகாத்தது அன்றைய அதிமுக அரசு. சரி, அன்னைக்கு இந்த அந்த பார் நாகராஜில இருந்து அருளானந்தம் வரைக்கும் மாணவரணியில இருந்து நகர மாணவரணி அமைப்பாளர் அந்த சம்பவம், இந்த குற்றச்செயல் வெளிப்பட்டு நாடு முழுக்க அம்பலமான பிறகு கூட 2 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பொறுப்பிலேயே இருந்தாங்க. சரி, அதிமுக குற்றவாளிகளை, அந்த பாலியல் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுடைய கூடாரமாக அதிமுக இருந்தது. அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை அதிமுக செய்தது. அதை கண்டித்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் சாலை மறியல்ல இருந்து, சங்கிலி போராட்டங்கள்ல இருந்து, ஆர்ப்பாட்டங்கள்ல இருந்து, கண்டன பொதுக்கூட்டங்கள்ல இருந்து, சட்ட போராட்டங்கள் வரைக்கும் தொடர்ந்து இதை அதிமுக கையில எடுத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா இது முழுக்க முழுக்க அதிமுக குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்காக. ஒன்றும் இல்லை, பொள்ளாச்சி பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட அந்த பொள்ளாச்சி ஜெயராமன், எஸ்பி வேலுமணியோட அவங்களோட எடுத்து அந்த குற்றவாளிகள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அதே மாதிரி அதே பார் நாகராஜ் அப்படிங்கிற அம்மா பேரவை செயலாளர் பதவியும், அந்த அருளானந்தம் அப்படிங்கிற நகர மாணவரணி செயலாளர் பதவியும் தொடர்ந்து இருந்தது. சாதாரணமா ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்தாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திமுகவில் யார் மேலேயாவது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா முதல்ல கட்சியை விட்டு நீக்கிறார். அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கிறார். கடுமையான சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ எந்த பொறுப்புல இருந்தாலும் பாரபட்சமே கிடையாது. ரொம்ப ஒரு ஆட்டோகிராட்டிக் மாதிரி நடவடிக்கை தண்டிக்கிறதுல முதலமைச்சர் இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி நீ என்னைக்காச்சும் நடவடிக்கை எடுத்திருக்கிறியா? என்னைக்காவது உங்களுடைய அந்த குற்றவாளிகளுக்கு எதிராவது பேசியிருக்கிறீங்களா? அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலை செஞ்சது இல்ல. அன்னைக்கு அருளானந்தத்தை நீக்கினது யார்? அதே எடப்பாடி பழனிசாமி. 2 வருஷம் கழிச்சு. ஓகே, 2 வருஷம் கழிச்சு பண்ணாங்க, உடனே பண்ணல. 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பல விவாதங்கள் நடத்தி அவர்களுடைய முகத்திரை அம்பலப்படுத்திய பிறகு இன்னொருடைய மேல போய் சொல்றேன், அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய முகவரிகளை வெளியிட்டது யாரு? அவர்களுடைய பெயர்களை, போன் நம்பரை வெளியிட்டது யாரு? அந்த பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய அந்த மாணவிகள் அவர்களுடைய அண்ணன்களை வீடு பூந்து அடிச்சது யாரு? அவர்கள் காவல் நிலையத்துக்கே அவர்கள் புகார் கொடுக்க முடியாத அளவிற்கு அவர்களை மிரட்டினதெல்லாம் யாரு? இதெல்லாம் 7 வருஷம் ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? காவல்துறைக்கு தெரியாத இருந்திருக்குமா? அதிகாரி அப்போ ஒரு அதிகாரம் பொருந்தியவர்களோட இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனாலயே இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டு அது அம்பலப்பட்டு போன பிறகும் கூட அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை ஆட்சியாளர்களாக இருந்தவர்களே செய்தார்கள். அதை தொடர்ந்து அம்பலப்படுத்தணும். அது இவர்கள் கையில இருந்து எப்படி தமிழ்நாட்டுல ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு இருந்துச்சுன்னா அது சரியா இருக்காதுன்னு நினைச்சோமோ, அதே போலதான் இந்த சிபிஐ மாற்றணும் அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் மிக ஆணித்தரமாக இதற்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் நடைபெறக்கூடிய ஆட்சியில் இது கிடைக்காது, இது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி. நிச்சயமா எனக்கு இதுல இன்னொரு கேள்வி, அதாவது முதலமைச்சர் அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிடுறாங்க, அதாவது இந்த அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனம் இருந்தால் வெட்கி தலைகுனிய வேண்டும்னு ஒரு பதிவு போடுறாங்க. அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் அந்த சார்னு பதில் சொல்லாத நீங்கள் தான் வெட்கி தலைகுனியணும் அப்படின்னு உடனே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த இதை மேற்கோள் காட்டுறாரு. 2வது சிபிஐ விசாரணைக்கு நான் தான் உத்தரவிட்டேன்னு சொன்னவர், அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமையும் நீங்க சிபிஐ வேணாம்னு போறீங்க, அதுக்கு நீங்க தான் வெட்கி தலைகுனின்றாரு. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? அதாவது அரசு ஒரு பிரச்சனை வரும் பொழுது எப்படி கையாள்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம இதேதான் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அந்த ஞானசேகரனா குணசேகரன் அவனோட மந்திரிங்க இருந்தாங்க, எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னு போட்டு மிகப்பெரிய அளவுல பிரியாணி சாப்பிட்டாங்க நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. ஆனா இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நேரடியாக என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த கட்சி பொறுப்புலயே இருக்கிறாங்க. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியோட உட்கார்ந்து போட்டோ போட்டுருக்காங்க. அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கொடுக்கும்போது அவர் பின்னாடியே நின்றுட்டு இருக்கிறாங்க. நிதின் கட்கரியை நேரடியாக சந்திச்சு மரியாதை செஞ்சிருக்காங்க.
அப்ப அது பாஜக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஆதரிக்கக்கூடிய கட்சி, அதனால அதை கூட நம்ம விட்டுருவோம். அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம அம்பலப்படுத்தியும் கூட முதலமைச்சருக்கு தெரியாதா? அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய அதிகாரங்கள் புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் கையில வச்சிருக்கக்கூடிய, காவல்துறை வச்சிருக்கிறீங்க, இந்த கையில வச்சிருக்கீங்க, எல்லாரையும் கையில வச்சிருக்கீங்க, உங்களுக்கு யார் குற்றவாளின்னு தெரியாது. அப்படி குற்றம் செய்தவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை நீங்க செஞ்சீங்க. ஆனா திமுக என்ன செய்தது? குற்றம் சாட்டப்பட்ட உடனேவே அந்த அண்ணா நகர் விஷயத்துல பாத்தீங்கன்னா சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்யறாங்க, கட்சி பொறுப்புல இருந்து நீக்குறாங்க, எந்த அடிப்படை உறுப்பினர் பதவியும் கிடையாது. முழுமையாக அரசு நடவடிக்கைகளை இறங்கி குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கக்கூடிய வேலை. அது யாரா இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க நான் முன்னாடி நின்று அதை செய்வேன் அப்படிங்கிறாரு. அந்த சம்பவம் குறித்து எந்த குற்ற சம்பவங்கள் வந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அது குறித்து பேசுறாரு, அத குறித்து விவாதிக்கிறாரு. நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறத அந்த இடத்துல ஆதாரங்களின் மூலமாக அடிச்சு, அதனால அந்த அடிப்படையில் சிபிஐ விசாரணை என்பது அவசியம் இல்லாத ஒன்று, அரசு சிறப்பா செயல்படுது அப்படின்றீங்க. தண்டிக்கப்படுறவனை கைது செஞ்சு விசாரணை நடந்துட்டு இருக்கிறவனை நீ யாரு விசாரணை பண்ணா என்ன நடக்கும்? நீ விசாரணையே பண்ணல, நடவடிக்கையே எடுக்கல அப்படிங்கிறப்போ குற்றவாளிகளுக்கு நீங்களே இந்த அரசு இயந்திரமே பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறப்பதான் உங்கள் மேல சந்தேகம் வந்து சிபிஐக்கு போக முடியுது. அப்ப அரசு இயந்திரம் குற்றவாளிகளுக்கு எதிராக அவர்களை தண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ அதற்கு நீங்க சிபிஐ போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கறது கண்டிப்பா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி 46 பேரும் பிறல் சாட்சியா இல்லாம இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கிறது. தற்போது நம்முடைய அமர்விலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக பாலபாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மேடம் வணக்கம். இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்த போது, இந்த கொடூரம் நடந்த போதே இதே அரங்கில் நம்ம பல்வேறு முறை இதை பற்றி விவாதித்திருக்கிறோம். இன்றைக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பை மகளிர் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? நல்ல தீர்ப்புங்க, ஒரு மிகச்சிறப்பான தீர்ப்புன்னு தான் நம்ம பார்க்கிறோம். 9 பேரும் குற்றவாளிகள். அந்த 9 பேருக்கும் ஒரு ஆயுள் அப்படின்னு துவங்கி 5 ஆயுள் தண்டனை காலங்கள் அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்காங்க. 2, 3, 4 ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு குற்றவாளியும் என்ன மாதிரி குற்றத்துல ஈடுபட்டிருக்காங்கிற விவரங்களை நல்ல ஆய்வு பண்ணி தான் அந்த தண்டனையை வரையறுத்து கொடுத்திருக்காங்க. ஆகவே வாழ்நாள் சிறை அப்படிங்கிறது இந்த பாலியல், கூட்டு பாலியல் துன்புறுத்தல் அல்லது வன்முறை, பலாத்கார சம்பவம், இந்த வார்த்தைகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கொடூரம். அதற்கு இந்த நீதிமன்றம் ஒரு மிக சிறப்பான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் அனைத்து இந்திய ஜனநாயக சங்கம் சார்பாகவும் இதை வரவேற்கிறோம் அப்படிங்கறதுதான். நிச்சயம் மேடம். இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நம்ம வழக்கு பதிவில் ஆரம்பிச்சு, அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட்ல இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸியா இயல்பா நடந்தது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா இன்றைக்கு அதிமுக தரப்புல இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு நான் தான் உத்தரவிட்டேன், அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார், எதிர்கட்சி தலைவர். உங்களுடைய கருத்து? இந்த பிரச்சனையுடைய துவக்கத்துல இருந்த பொள்ளாச்சியில நானும் இருந்தேன். ஜனநாயக மகாசங்க சார்பாக நம்ம அமைப்புகள் சார்பாக இருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்க எம்பி கனிமொழி அவர்களும் கலந்துகிட்டு, அவங்க, நான், ராதிகா ஜனநாயக மகாசங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலர் எல்லாரும் கலந்துகிட்ட ஒரு போராட்டம் எல்லாம் இருக்கு. துவக்கத்துல இந்த பிரச்சனை எப்படி வெளியில வர ஆரம்பிச்சதுனாக்கா, முதல்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு அந்த குடும்பத்துல இருந்து அந்த பெண் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுகிற பொழுது அவங்க சொன்ன நபர்கள் சம்பந்தமாக அப்பவே அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் மறுத்திருக்கிறாங்க. இது இந்த கம்ப்ளைண்ட ஏத்துக்க முடியாது அப்படின்னு மறுத்ததோட கடுமையா பேசி அவங்கள வெளியில அனுப்பிடுறாங்க. இந்த சம்பவம் அப்படியே வெளியில தெரிய ஆரம்பிச்ச பிற்பாடுதான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்துக்கு போய் அங்கு கம்ப்ளைண்ட் மறுக்கப்பட்டு, மறுக்கப்பட்டதோட அவங்கள தவறா பேசியிருக்கிறாங்க. இதற்கு பிற்பாடுதான் ஜனநாயக மாதர் சங்கமும் அங்க இருக்கக்கூடிய பல அமைப்புகள் தலையீடு செய்யறாங்க. அப்ப இதுல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கிற பொழுதுதான் ஒரு சம்பவம் அல்ல, பல சம்பவங்கள் பல பெண்களுக்கு
இந்த நபர்களால் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. காவல் நிலையத்துக்கு முன்னாடியும் போராட்டம் நடத்தணும். மாவட்ட எஸ்பி அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணினுடைய பெயரை அன்னைக்கு சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியும் எஸ்பி உடனடியாக மாற்றப்படணும் அப்படின்னு எல்லாம் அங்க வந்து புகார் மனு என்பது நம்ம ஆதாரப்பூர்வமா இப்பவும் இருக்கு, நம்ம கொடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த துவக்கத்துல இந்த பிரச்சனையில அதிமுக பிரமுகர்களுடைய குடும்பத்து பையன்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்த உடனேயே இதை மறைக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணது. இன்னொன்னு, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இது வந்து அதாவது இது ஒரு மலிவான அரசியல். இது வந்து இந்த அரசாங்கத்தின் மீது வீணான குற்றச்சாட்டை எழுப்புறாங்க அப்படின்னு தான் வந்து முதல்ல போயிட்டே இருந்தது. அதிமுக அமைச்சர் உள்ளிட்டே அதை மறுத்திருக்கிறார், ஆதாரப்பூர்வமா மறுத்திருக்காரு. இதெல்லாம் சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார். இந்த இடத்துலதான் இந்த குற்ற பின்னணியை வெளியில கொண்டு வரக்கூடிய வகையில பல போராட்டங்களை அங்க நம்ம பொள்ளாச்சியில நடத்தியதற்கு பிற்பாடுதான் அந்த புகார் என்பதே பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட வாங்கப்பட்டது. அதற்கு பிற்பாடுதான் சிபிசிஐடி விசாரணை வந்தது. அதற்கு பிற்பாடு அந்த விசாரணையும் வந்து ஒரு ஆண் தலைவரை போட்டாங்க, அது ஒரு பெண் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் முன்வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு மாறியது. ஆகவே அதிமுக இன்னைக்கு அவங்க தீர்ப்பை வரவேற்பது அவங்களுடைய முடிவு. ஆனால் துவக்கத்துல இந்த குற்றச்சம்பவம் நடக்கவே இல்லை என்று குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய முயற்சியில தான் அதிமுக இருந்தது. அது நான் மட்டும் சொல்லல, தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு தானே இருந்தது. ஆகவே இன்றைக்கு அதிமுக தலைவர் வந்து இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லுவது அவங்க கட்சி முடிவுல இருந்து வரவேற்கலாம். ஆனா இந்த சம்பவம் நடந்த உடனேயே உரிய முறையில விசாரிக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் காவல்துறை மேற்கொள்ளவே இல்லை. காலையில இருந்து நானும் பல தொலை நிகழ்ச்சிகள்ல சொல்லிட்டே தான் இருக்கிறேன். அதாவது காவல்துறை எங்களை எல்லாம் பின்தொடர்ந்தே வந்தாங்க, எங்க போறோம் என்ன பண்றோம் அப்படிங்கறது எல்லாம் பண்ணாங்க. அந்த சம்பவம் நடந்த கிராமத்துக்குள்ள உள்ள வரைக்குமே நாங்க போக முடியல, அவ்வளவு கடுமையான பின்தொடர்தல் இருந்தது, அச்சுறுத்தல் இருந்தது. இதையெல்லாம் மீறிதான் வந்து பொதுமக்கள் அவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் சேர்ந்துதான் இது வந்து புகாராக காவல் நிலையத்திலையும் அதற்கடுத்த கட்ட விசாரணை சிபிஐ விசாரணை இப்ப நீதிமன்ற தீர்ப்பு என்பது வந்திருக்கு. ஆகவே அந்த போராட்டங்களினுடைய தொடர்ச்சிதான் இந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பொதுமக்களும் நம்மை போன்ற இந்த அமைப்புகள் தான், ஜனநாயக மாத சங்கம் உள்ளிட்ட பெண்கள் அமைப்புகள் வந்து இந்த தீர்ப்பை வரவேற்பதற்கும் அதிமுக வரவேற்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க அரசாங்கம் தலைமையாக இருந்து அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துக்கு பிற்பாடுதான் 1, 2 செய்தாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க ஆட்சியும் முடிஞ்சது. ஆகவே தேர்தல் அரசியல்ல இது ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக மேற்கு மண்டலத்துல எதிரொலித்தது. அதிமுக தோல்வி அடைந்ததுக்கு இந்த பொள்ளாச்சியினுடைய பெண்கள் அவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த குற்றம் சம்பவம், அதை அரசு மறைத்தது, இதெல்லாம் சேர்ந்துதான் சட்டமன்ற தேர்தலில் மேற்கு பகுதிகளில் பொதுமக்கள் வாக்காளர்கள் வந்து அதிமுகவுக்கு எதிராக இருந்தாங்க. அதான் முடிவாகவும் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமா மேடம், நீங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து சொன்னீங்க, இந்த சம்பவம் நடந்து வழக்கு பதிவு செய்யறதுல இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதோ அல்லது ஒரே நாள்ல சிபிஐக்கு மாற்றப்பட்டதோ இதற்கு எல்லா பின்னணியிலையும் அவ்வளவு போராட்டங்கள் இருந்ததுன்னு சொன்னீங்க. இன்னொன்று கூட ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் நான் நினைக்கிறேன். போராடிய அத்தனை பேரையும் பின்தொடர்ந்து அன்றைய காவல்துறையினர் வெளிவந்தாங்க, எங்கேயுமே அவ்வளோ ஃப்ரீயாக எங்களை ஆக்சஸ் பண்ண விடலை அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க. தற்போது நம்முடைய அமர்விலே வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மேடம் வணக்கம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு நிறைய இடங்கள்ல பேசியிருக்கீங்க, இன்னைக்கு காலையிலேருந்து நானும் பார்க்கிறேன். இருந்தாலும் நம்முடைய நேயர்களுக்காக உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இந்த தீர்ப்பு வந்து நீண்ட நாள் எதிர்பார்த்து கிடைத்த ஒரு வரம் போல நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்து சாதாரணமாக கிடைச்சிடல. ஆரம்பத்திலேயே இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கு ஒரு பெரிய கூட்டமே செயல்பட்டது. அரசியல் செல்வாக்கு, பணம், அந்த செல்வாக்கு அனைத்தும் சேர்த்து இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர்லேயே ஒரு பேர் விடுபட்டு போயிருக்கணும்.
ஓகே. ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க, யாரோட பேர் இருந்திருக்கணும், அது இல்லாத எஃப்ஐஆர் போட்டு. இது சிபிஐ போட்ட எஃப்ஐஆர் கிடையாது, ஓகே, முன்னதாக போடப்பட்ட எஃப்ஐஆர். அப்போ நீங்க முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா இதுல கண்டுபிடிக்கப்பட்டவங்க எல்லாம் பேரவை, அம்மா பேரவையினுடைய சோ அண்ட் சோ அப்படின்னு ஒருத்தர். அப்புறம் பார்த்தா இளைஞர் அணியிலிருந்து மாணவர் அணி, இது மாதிரி நிறைய பேர் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதனாலேயே இதுல அந்த பெரிய மனிதர் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் மாட்டிடக்கூடாதுங்கிற ஒரு தவிப்பு மட்டும்தான் இருந்தது. அதாவது பெற்றவர்களுக்கு ஒரு தவிப்பு இருக்கும், நான் அதெல்லாம் மறுக்கவே மாட்டேன். ஆனா இவ்வளவு 42 பேர் கொடுத்திருக்காங்க. ஏறத்தாழ நக்கீரன் தரவு அடிப்படையில் பார்க்க போனால் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள். அப்ப 200க்கும் மேற்பட்ட வழக்குகளிலே பாதிக்கப்பட்ட பெண்களது தகப்பனாருக்கு, தாய்க்கு தவிப்பு இருக்காதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க தவிப்புக்காக அந்த வழக்கையே மூட நினைத்தீர்கள், அதுதான் உண்மை. அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் கூட அந்த சமயத்துல என்ன பண்ணினாரு, அவரு சண்முக பாண்டியராஜ் அவர், சாரி, அவரு என்ன சொன்னாரு, இந்த பொண்ணுடைய பெயரு, அட்ரஸ் எல்லாம் சொல்லி எங்கள் இயக்கங்கள் அத்தனையும் போராடி முற்போக்கு குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்த பிறகுதான் அது தப்பு. அப்புறம் எங்க தூக்கி போட்டாங்க, இன்னொரு ஸ்டேஷன், அவ்வளவுதான். நோ பனிஷ்மெண்ட், நத்திங் ஆஃப் தட் சார்ட். அப்போ ஒவ்வொரு இடத்துல இது எதுக்காக பண்ணினாங்க, கட்டாயமாக இந்த பொண்ணுடைய பெயர் வெளியே வந்துருச்சுன்னா பயம் வந்துடும், மற்றவங்களுக்கெல்லாம் வந்துடும். ஆனா ஒரு விஷயத்துல நான் நிறைய வழக்குகள்ல சிபிஐ நம்மளை காலவாரி விட்டுருக்கு. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் சிபிஐயை பாராட்ட விரும்புகிறேன். எதற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. நாங்க தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் ஒரு இடையீட்டு மனுவை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பண்ணியிருந்தோம். ஏன்னா ரொம்ப நாளா ஒண்ணுமே நகராத மாதிரி இருந்த உடனேயே என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா? எனவே நான் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அதை போட்டேன். அப்ப நீங்க சும்மா எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு பேர் அறிக்கை இல்லை. இந்த 3 மாதத்துல என்ன நடந்தது, அல்லது இந்த அடுத்த பீரியட் வரும்போது என்ன நடந்ததுங்கிறத நீங்க ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். எங்களுக்கும் காப்பி கேட்டிருந்தோம். அப்பதான் நீதிமன்றம் சொல்லிச்சு, அப்படி தனிப்பட்ட ஒவ்வொரு இயக்கத்துக்கு கொடுக்கறத காட்டிலும் நீங்க எங்களுக்கு கொடுங்க, நாங்க பாக்குறோம். நாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை நாங்க வாங்கி கொடுத்திருக்கோம். அதனால அந்த தார்மீக வெற்றியாக இந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன். இப்ப மறுபடியும் வரேன். அப்ப இவ்வளவு பெரிய மடக்கி எந்த ஆதாரமும் கிடையாது, அப்படி ஒரு நிகழ்ச்சியே கிடைக்காது. எதிர்கட்சிகள் கிளப்பி விடுகிற புரட்டு எல்லாம் சொன்னீங்க, ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு பொண்ணு தான் 19 வயசு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. இப்போ 42 பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். எங்க இருந்து வந்தாங்க அந்த 42 பேரும்? பாதிக்கப்பட்ட பெண்கள், அத்தனை பேரும் பாதிக்கப்பட்ட பெண்கள். அவங்கள மட்டும் எப்படி கொண்டு வர சிபிஐக்கு முடிந்தது? ஏன் தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு முடியாதா? ஏன்னா வேர் தெர் இஸ் a will there is always a way. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அதுதான் நமக்கு சொல்லப்பட்டது. அப்போ ஒரே ஒரு ஆளை பிடிச்சு ஒரு பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கிடைச்ச எதிரி, குற்றம் சாட்டப்பட்ட நபர், அவரிடம் இருந்த செல்போன்ல இருந்த லிஸ்ட், அதுல இருந்து அப்படியே போய் கனெக்டிங், அவங்க யார் யார் இதுல ஈடுபட்டார்களோ அத்தனை பேரையும் பிடிச்சு கொண்டு வந்து, பயப்படாதீங்க, இதுல உத்தரவாதம் வாங்கிட்டு தான் சாட்சியங்கள் வந்தாங்க. எங்களுடைய அடையாளம் வெளியே தெரியக்கூடாது, நாங்கள் நீதிக்காக நிற்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், எந்த காரணத்தை கொண்டு எங்க பேர் மத்தது எதுவுமே வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் பண்ணோம். 42 பேருடைய சாட்சியத்தை உடைக்க முடியவில்லை. நடந்திருப்பது உண்மை என்று வந்திருக்கிறது. ஆக்சுவலா மேடம் சொன்ன மாதிரி, நம்ம பாரதியம்மா சொன்ன மாதிரி, அங்க உள்ள போகிறதுக்கே விட மாட்டாங்க அந்த கிராமத்துக்குள்ளற. அந்த பண்ணை வீடு ஒரு தாஜ்மஹால், பாத்துக்கோங்களேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் அல்ல, இதுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது என்ற வகையில நான் உண்மையிலேயே சிபிஐயை நான் பாராட்டுகிறேன். ஓகே, நிச்சயம் மேடம். அதாவது இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது, வழங்கப்பட்டிருக்கிற அந்த தீர்ப்புங்கிறது சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது சரியான ஒரு தண்டனை ஒரு வழக்கறிஞரா இல்ல. எனக்கு இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம், என்னுடைய சொந்த கருத்து, சரி, நான் சொந்த கருத்தை சொல்லுகிறேன். எனக்கு இந்த மாதிரி ஆண்களை எல்லாம் விட்டு வைக்கிறதுல விருப்பமே கிடையாது, விட்டு வைக்கவே கூடாதுன்னு சொல்றேன். சரி, மரண தண்டனைன்ற இடத்துக்கு வர்றீங்க. மரண தண்டனைன்னு அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. இல்ல சார், பயனற்றவர்களாக அந்த ஆண்களை ஆக்கிவிட வேண்டும். மாடுகளை காயடிக்கிறோம்ல, சொல்லுங்க, அதுகளும் உயிர் தானே, தப்பே செய்யாம காயடிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க,
சோ அது மாதிரியான தண்டனை அத மாதிரியான தண்டனை கொடுக்கணும். அப்பதான் ஒவ்வொருத்தரும் திருந்துவாங்க இந்த நாட்டுல. நான் சொல்றத பார்த்து என்ன 4 பேர் திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஓகே. இந்த அம்மா என்ன இப்படி பேசுது? ஆனா உண்மை அதுதான். ஓகே. இல்ல அத நீங்க நீ சொல்றது அடுத்த புரிஞ்சுக்க முறை முடியுது. செயல்படக்கூடாது. இல்ல கண்டிப்பா அந்த இன்னொரு 40 பெண்ணை நீ தொட முடியாது. கண்டிப்பா அந்த 46 பேரோட அப்பா அம்மாவுக்கு எப்படி ஒரு தவிப்பு இருந்திருக்குமோ அந்த தவிப்பினுடைய அடிப்படையில் தான் நீங்களும் ஒரு கருத்து ஆமா, சொல்றீங்க. கட்டாயமா. அதனால என் பொன் புரிஞ்சுக்க குழந்தை முடியுது. மாதிரி தானே எனக்கு. நிச்சயமா. எனக்கு வந்து உண்மையில பொன் குழந்தை கிடையாது. ஆனா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பொன் குழந்தையும் என்னுடைய மகள்கள். ஓகே ரைட். வயசான கூட என்னுடைய மகள்கள். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். சரி. ஏங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்கு இன்னைக்கு கூட கதறல் அந்த ஒலிக்குது. அந்த பொண்ணு நிர்வாணமா நிக்கிறா, பெல்ட்ல காலையும் கையையும் கட்டியிருக்காங்க, அவளை பெல்ட்ல வச்சு சாத்துறாங்க. அண்ணா வலிக்குதுன்னா விட்டுருனான்னு சொன்னாலே அன்னைக்கு என்னால தூங்க முடியல தம்பி. ஓகே. என்ன சித்திரவதை! வெறும் இளம் பெண்கள்னா என்னங்கிறீங்க? டாக்டர் அம்மா எத்தனை கோடியை கொண்டு போய் கொடுத்தாங்க. நான் யாரோட பெயரையும் நான் சொல்ல மாட்டேன். சரி. படித்தவர்கள், வேலைக்கு போறவங்க, திருமணமான பெண்கள் ஒன்னையும் விட்டு வைக்கல. அதையெல்லாம் வீடியோ எடுத்து நீ சப்ளை பண்றேன்னு சொன்னா யார் யாருக்கு சப்ளை பண்றாங்கிறது கூட தெரிஞ்சு வந்திருக்கு. இதே இடத்துல இருந்துதான் சிபிஐ அத்தனை கனெக்ஷன்ஸையும் கண்டுபிடிச்சு யார் குற்றவாளி என்பதை நிரூபிக்க முடிந்திருக்கிறது. ஓகே மேம். நிச்சயமா இவர் ஒரு புள்ளியில வந்து சொல்றாரு 46 பேரும் பிறல் சாட்சி இல்லாம இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். நீங்க நிறைய வழக்குகளை கையாண்டிருக்கிறீங்கல்ல, அந்த அடிப்படையில் இது எந்த நம்பிக்கையில யாருமே பிறல் சாட்சி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிறல் சாட்சியா இருக்க முடியாது. அங்க இருந்த பெண்கள் வந்ததே பெரிய விஷயம். எதற்காக? நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து என்னுடைய அக்கா, தங்க, சகோதரி, அம்மா, அக்கா அத்தனை பேரையும் பாதிச்சிருக்கு. அதனால இந்த விஷயத்தை சொல்லி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரணும். சரி. எப்படி நான் துடிச்சனோ அந்த துடிப்பை அவன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் அப்புறம் எப்படி சார் மாத்தி கொடுப்பாங்க? பிறல் சாட்சிங்கிறது என்ன சார்? ஓகே. நிறைய கேஸ்ல நாம பார்த்திருக்கோம். யாரையா வழியில வெளியில இருந்து ஒரு அழுத்தம் வருது, அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, மிரட்டுவாங்க, இல்ல அரசு நமக்கு ஆதரவா இருக்காதோ. அதனாலதானே இந்த புத்திசாலி குழந்தைகள் அத்தனை பேரும் சேர்ந்து எங்களுக்கான இந்த நீதி கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எங்க பேர் வெளியே வரக்கூடாது, எங்க விஷயங்கள் வெளியே வரக்கூடாது. அத்தனை பேரும் ஆக்சுவலா நாங்க கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போன போது கூட நாங்க இங்க ஹைகோர்ட்ல போட்டு ஆர்டர் வாங்கி அங்கேயும் போய் பண்ணினோம். ஆனா யாரையுமே அனுமதிக்கலையே. சோ இதுல பிறல் சாட்சி நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. என்னுடைய சகோதரிகள் உறுதியாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயம் மேடம். ஒவ்வொரு விஷயமும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு தீர்ப்பு வருகிறது, நாம் வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம். திரும்ப வேறு சம்பவங்கள் ஏதோ ஒன்று நடக்கிறது, என்னதான் முடிவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நீங்க ஒரு முடிவு சொன்னீங்க, அது மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான ஒரு தீர்ப்பாக இருக்கணும்னா என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் உண்மையிலேயே நினைக்கிறேன் சார், பெண்களை வந்து காமத்திற்கு உரிய பொருளாக மட்டுமே, செக்ஷுவல் ஆப்ஜெக்ட்ஸாக மட்டுமே பார்க்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான் தனக்கு உரிமை இல்லாத ஒரு பெண்ணை தீண்ட முடியும். இருவருமாக ஒன்றுபட்டு போனா பரவாயில்ல, அது வேற விஷயம் சார். தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். சயின்ஸே சொல்லுது ஒரு இடத்துல இல்ல, அது சில இடங்களுக்கு போகும்னு சயின்ஸ் சொல்லுது. நான் பேசுறது அபத்தம் அல்ல, நான் சொல்றது விஞ்ஞானம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்வது அப்படிங்கிறது யாருக்கு வரும்னு சொல்லுங்க. நானும் கூட பிறந்திருக்கேன். சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்கா? வீட்டுல அம்மா இருக்காங்க, தெரிஞ்சவங்க, சுற்றத்துல நண்பர்கள், சிநேகிதிகள், எத்தனை பெண்கள். நாம பெண்களோடு பிறந்தோம், பெண்களோடு வாழ்கிறோம் இல்லையா? யாருக்காவது அந்த மாதிரி எண்ணம் தோணுதா? ஏன்னா தீஸ் பீப்புள் ஆர் பர்வெட்ஸ். பணம் சார், பணம், அதிகார திமிர். நான் கூட காலையில திமிர்னு சொன்னேன், யாரோ ஒருத்தர் என்னை பற்றி திட்டுனாங்களாம். ஆனா சொல்றேன், அதிகார திமிர், பணம் இருக்கிற திமிர், செல்வாக்கு இருக்கிற திமிர். அதனால தினவெடுத்து போய் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த தண்டனை எல்லாம் பத்தாதுங்க தம்பி. எப்ப நீ வந்து பாலியல் வன்முறை கொடுமை செய்கின்ற இந்த வழக்குகளிலே அந்தந்த ஆண்களுக்கு நீங்க வந்து அதை செய்யறீங்களோ, காஸ்ட்ரைசேஷன் செய்யறீங்களோ, அப்பதான் வந்து சரியா. நிச்சயம் மேடம். அதாவது இல்ல, அதை விட அதிகமாக தண்டனை அப்படின்னா மரண தண்டனை சமூகத்தினுடைய பார்வையில ஒன்று இருக்கிறது. மரண தண்டனை இருக்கிற எல்லா நாடுகளிலும் குற்றங்கள் குறைந்திருக்கிறதுதான் ஒரு வாதங்களை வைக்க வேண்டியது இருக்கு. மரண தண்டனை கொடுத்தீங்கன்னு நீங்க கொடுத்து, இது மரண தண்டனை போய் ஜனாதிபதி வரைக்கும் போய் வரணும், குடியரசுத் தலைவர்கிட்ட போய் அந்த மனு, அதுக்கப்புறம் இவ்வளவு ஸ்டேஜ் கடக்கிறது இருக்குது பாருங்க, அதெல்லாம் அப்படி அது சரி வராது சார். கிடைச்சதா போட்டு தள்ளுங்கிறேன் நான்.
ஓகே, அது உங்களுடைய உணர்வாக நான் எடுத்துக்கிறேன். நம்ம பேசுவோம். அமுதரசன், நம்ம முதல்ல சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி நிறைய கேள்விகளை அவர் வைத்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் யாரையுமே டேக் பண்ணலாம் இல்லை. அதிமுக ஆட்சியினுடைய கூடாரத்தில் இந்த மாதிரி நீங்க காப்பாற்ற இருந்தீங்க, அவங்கெல்லாம் வெட்கி தலைகுனியணும்னு முதலமைச்சருடைய ட்வீட்டை இவர் ரீட்வீட் பண்ணி நிறைய கேள்விகளை அடுக்கியிருக்கிறார். அதுல ஒண்ணு சேர்த்திருக்கிற இலவச இணைப்பா நீட்டை பத்தியும் சொல்லியிருக்கிறார். நீட்டை பத்தி நீங்க வந்து சொல்லிட்டு இன்னைக்கு எதுவுமே நடக்கல, நீங்க தான் வெட்கி தலைகுனியணும்னு அதை வந்து அதில் கொண்டு வந்திருக்கிறாப்ல. உனக்கு முதல்ல என்ன யோகியதை இருக்கு பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு? இல்ல, ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நம்ம இப்படி எல்லாம் பேசணுமான்றத உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது அப்படின்னு கேட்கலாம். என்னன்னா, இன்னைக்கு அதிகமான பதட்ட மனநிலைக்கு போனது இப்போ மேடம் பேசினாங்க. அந்த தீர்ப்பு எவ்வளவு வரவேற்று பேசுறாங்க. கொடுத்துருக்கக்கூடிய தண்டனைங்கிறது பத்தாது, இன்னும் அதற்கு மேல போகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் எவ்வளவு உணர்வுபூர்வமாக பேசினாங்க. காலையிலிருந்து தொடர்ந்து செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களும் எவ்வளவு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும், ஒரு கட்சி மட்டும் ரொம்ப பதட்டமா இருக்குது. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் முகத்திரை கிழிந்து தொங்குது, அவர்கள் அம்பலப்பட்டு போய் நிக்கிறாங்க. இவர்களுடைய வரவேற்ற அறிக்கை கொடுக்கலனால இந்நேரம் திட்டிருப்பீங்க. இல்ல, வரவேற்ற அறிக்கை கொடுத்திருக்காரு, அப்பயும் திட்டுறீங்களே. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வரவேற்றுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா அடுத்த தேர்தல் யாராவது ஒருத்தர் போடுவாங்களா? எல்லாம் தேர்தல் பசப்பல் சார், இதெல்லாமே வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும் பொழுது அன்றைக்கு இருந்த காவல்துறை எஸ்பி என்ன சொன்னாரு? 4 பேர் மட்டும் தான் சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. திட்டமிட்டு பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய பெயர் முகவரியா லீக் செஞ்சாங்க. அத நீதிமன்றம் கண்டிச்சுது. கண்டிச்சு 25 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டாங்க. அப்ப அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அன்றைக்கு இருந்த காவல்துறை எஸ்பி, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுடைய பசங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா? யாருக்குமே கிடையாது. இந்த கேள்வியே தப்பு, நீ எந்த சேனல்னு சொல்லி மிரட்டினாரு. ஒரு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருக்கு இருந்த பதபதைப்பு அன்றைக்கு இருந்த அவருக்கு இருந்தது. அதே போல ஆட்சியாளர்களும் அதே வகையில தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் மிகப்பெரிய பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு மனித சங்கிலி போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், சாலை மறியல் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், கண்டன பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தி இதற்கு பிறகுதான் நீங்க வந்து அந்த குற்றம் செய்தவர்களை உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ்ல இருந்து எஃப்ஐஆர்லயே சேர்க்கல. அதற்கு அடுத்து இருந்தவங்களை வந்து 2-3 ஆண்டுகள் கழித்து தான் நீங்க வந்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்குறீங்க. அதன் பிறகு எதுவுமே பேசல. நீதிமன்றங்கள் வரைக்கும் போய் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்தீங்க. அப்ப இவ்வளவையும் நீங்க வச்சுக்கிட்டு வெட்கமே இல்லாம இது வந்து எங்களுக்கு கொடுக்குற கிரெடிட்ஸ்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் காரி துப்ப மாட்டாங்க. இந்த விஷயத்துல நீட் பத்தியும் சொல்லிடுறேன். நீட் பத்தி இவர்களுடைய அயோக்கியத்தனம் என்ன அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நம்ம நாட்டு மக்களுக்கு உணர்த்தியாச்சு, பல முறை பேசியாச்சு. அதனால நீட் தொடர்பாக பேசுறதுக்கு அன்னைக்கு மாநில உரிமையை மறந்துட்டு போய் பாஜக எடப்பாடி போயிட்டு மோடி காலில் விழுந்து கும்பிட்டுட்டு கையெழுத்து போட்டு வந்தது யாரு? இன்றைக்கு இத்தனை மாணவர்கள் இறந்து போயிருக்கிறதுக்கு காரணமானவர்கள் யாரு? முதலாண்டு நீட் தேர்வுல மிகப்பெரிய அளவுல மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் பண்ணாங்க அதிமுக, மறந்துட்டு பேசக்கூடாது. நீங்க அதே அதிமுக தான் மாநிலங்களவையில நீட்ல இருந்து விலக்கு வேணும் அப்படிங்கிறப்ப வெளிநடப்பு செய்தவர்களும் அவர்கள் தான். அதையும் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டிய தேவை. ஓகே, கண்டிப்பா. நம்ம பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வருகிற போது இன்றைய காலகட்டத்தில் போக்சோ வழக்கு நிறைய வந்து பதிவாகுது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே அஞ்சுறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குதுங்கிற இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாரு. பாலபாரதியோட உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது சமூகத்துல அவருடைய பார்வை மேல என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சாந்தகுமாரி மேடம்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதே தான் உங்ககிட்டயும் நான் வைக்க விரும்புறேன். இந்த தீர்ப்பு வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்ப்புன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இதுல பிறல் சாட்சியாக யாரும் இல்லை. ஒரு அதிகபட்சமான எண்ணிக்கையில அங்கு சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய குடும்பம் என்ன, அவங்களுடைய பெயர் என்ன, என்ன படிச்சிட்டு இருக்காங்களா, வேலை பார்க்க யாருக்கும் தெரியாது. அப்போ இது ஒரு பாதுகாப்பான முறையில், அதாவது ஒரு பெண்ணினுடைய அவர் பாதிக்கப்பட்டிருக்கார், பெண் என்பதனால் பாதிக்கப்பட்டிருக்கார். அந்த விஷயம் சமூகத்திற்கு மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. குற்றம் நடந்திருக்கு, ஆகவே அதை அறிய வேண்டியவர்கள் அறியணும். அந்த முறையில அந்த சிபிஐ விசாரணை வளையம் என்பது இருந்திருக்கு. அப்போ அதற்கு
தமிழ்நாடு அரசு, காவல்துறை, இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இந்த 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 இடைப்பட்ட காலத்துல அந்த விசாரணைக்கு உரிய முறையில அந்த விசாரணையை கொண்டு போய் நீதிமன்றத்துல சேர்த்திருக்காங்க. ஆகவே அந்த வகையில தான் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய விவரங்களை எல்லாம் வெளிப்படுத்தாமல், அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இன்றைக்கு ஒரு இந்த தீர்ப்பு என்பது கிடைத்திருக்கு. இது நம்பிக்கைக்குரியது. ஆகவே எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு இளைய தலைமுறையினர் இதை வெளியில சொல்லிட்டா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், வீட்டுல என்ன நினைப்பாங்க, வீட்டுல ரொம்ப நம்மளை சிரமப்படுது, அது பெண்ணா இருந்தாலும் வீட்டுல கஷ்டப்படுத்துவாங்க. அவங்க இந்த பெண் குழந்தைய அவங்களையே ஒரு குற்றவாளியா மாத்திடுவாங்க. நீ எங்க போன, என்ன போற, ஏது, இப்படி பெரிய கேள்விகளை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆகி ஒண்ணு சூசைட் பண்ற அளவுக்கு அல்லது வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாமாங்கிற அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு துன்பம் துயரத்தை கொடுப்பாங்க. அது பாதிக்கப்பட்ட பெண் குடும்பமா இருந்தாலும். ஆகவே இது எல்லாமே புரிந்து கொண்டு உணர்ந்து அந்த விசாரணை என்பது அமைந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆகவேதான் இந்த தீர்ப்பு ஒரு மிக முக்கியமானதாக இருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல எதிர்காலத்துல இந்த பெண் குழந்தைகள் எந்த இடத்துல எந்த சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நம்ம எதிர்கால வாழ்க்கை அதுக்கு அச்சம் இல்லாமல் அவங்க வந்து சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு உரிய நியாயம் என்பது இந்த சமூகத்தால், அரசாங்கத்தால், நீதித்துறையால் பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கை அவர்களுக்கும் உருவாக்கி இருக்கு, நமக்கும் எங்களுக்கும் உருவாகி இருக்கு. ஏன்னா தீர்ப்பு வந்ததுக்கு பிற்பாடு அததான் மனசு சொல்லிட்டே இருக்கு. ஏன்னா நான் அந்த பொள்ளாச்சி அந்த ஒரு பெரிய ஸ்டேஜ்ல இருந்தோம், கூட்டம் அவ்வளவு கூட்டமா நின்றுட்டு இருந்தது. அந்த கூட்டத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு காவல்துறை தொடர்ச்சியா மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க, கொடியில அவுத்துக்கிட்டே இருந்தாங்க, இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. ஆனா இந்த பல தடைகள் இருந்தாலும் அது உடையும், ஒரு உண்மையை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த பொள்ளாச்சி பெண்கள் மீதான இந்த வழக்கு என்பது ஒரு சரியான தீர்ப்பை என்பது கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல தீர்ப்புங்கிறது மட்டுமல்ல, பின்னாடி நம்ம கல்வி நிலையங்களில் இது போன்ற முக்கியமான வழக்கு, அதனுடைய தீர்ப்பு விவரங்கள் இது எல்லாமே வந்து பெயர் போட வேண்டியது, ஒரு துணைப்பாடமாக சேர்த்தணும். இது கல்விகள்ல கொண்டு வர வேண்டி இருக்கு. இது மாதிரி குற்றங்களில் ஈடுபட்டால் அது இந்த மாதிரி ஆகும். ஆகவே ஒரு பாலின சமத்துவ கல்விக்கான துவக்கமாகவும் இந்த தீர்ப்பு முறை என்பது இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் ஒரு பெண் நீதிபதி, அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்துல நாம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு குறுகிய இந்த காலங்கள்ல சிபிஐ விசாரணை அதற்கு முன்னாடி நடந்தது, இவை எல்லாமே உரிய முறையில அரசு தரப்புல, காவல்துறை தரப்புல உரிய முறையில அதை கையாண்டிருக்காங்க. போராட்ட களத்துல இருந்த பொதுமக்கள், பெண்கள் அமைப்புகள், இவர்கள் எல்லோருக்குமே இந்த நேரத்துல நம்ம வந்து நன்றியை சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த முறையில இந்த தீர்ப்பு முக்கியமானது. நம்முடைய தமிழ்நாடு இதை மிக கவனமாக தான் இதை பார்க்கிறாங்க அப்படிங்கறதுதான் நான் சொல்ல வேண்டி இருக்கு. இது ஒரு பெண் சம்பந்தப்பட்டதான, பெண்கள் சம்பந்தப்பட்டது, பெண்கள் பிரச்சனைன்னு மட்டுமல்ல, இதுல அரசியலும் இருக்கு. அதுதான் நீங்க சொன்ன அதிமுக அரசாங்கம், அவங்களுடைய அறிக்கை, இதெல்லாமே இருக்கு. அந்த பெண் பாதிக்கப்படுகிற பொழுது என்ன மாதிரி அரசியல் நிகழ்ந்தது, அதுக்கப்புறம் என்ன அரசியல் நடந்ததுங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம், கவனிச்சிருக்கிறோம். ஆகவே ஒரு சமூகத்துல எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும், பெண்ணுக்கு எதிராக நடந்தாலும் அது அரசியலாக நிச்சயமாக மாறுங்கிறதா அதிமுகவுக்கு நம்ம சொல்ல வேண்டிய பதில். ஆகவே அதிகாரத்துல, அரசாங்கத்துல இருக்கிற பொழுது மறுத்த நிலைமை என்பது அதுக்கப்புறம் அது தொடராது. ஏன்னா இது மக்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆகவே இன்னைக்கு அவங்க அறிக்கை கொடுக்கலாம், வரவேற்கலாம். ஆனா கடந்த காலத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்ததுங்கிறத சுய பரிசீலனைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். நிச்சயமா கடந்த காலத்தை மறக்க முடியாது அப்படிங்கறத நீங்க வந்து சொல்றீங்க சாந்தகுமாரி மேடம். இதுல இருந்து 6 வருஷம்ங்கிறது வந்து தாமதிக்கப்பட்ட நீதி அப்படிங்கிற பார்வை நீங்க பாத்தீங்கன்னா 2024 தான் சூடு பிடிச்சது. அப்படி பார்த்தா 2024 தான் சூடு பிடிச்சு அது அப்படியே ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்துல வர முடிஞ்சது. ஏன்னா நமக்கு சாட்சியங்கள் ஆரம்பத்துல ஒண்ணுமே கிடையாது. பட் அந்த கனெக்ஷன்ல யார் யார் என்னென்ன நடந்தது,
வீடியோல யார் யார் இருந்தாங்க, ம். ஆண்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட பெண்களையும் சரி. அவர்களையும் ஐடென்டிஃபை பண்ணி தனிப்பட்ட முறையில் பேசி அது ஒரு பெரிய பெரிய நிகழ்வு சார். சரி. நான் இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பார்த்தது கிடையாது. உண்மையிலேயே அதுக்கு சிபிஐக்கு பாராட்டு. எனக்கு இதுல ஒரு 2 விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி. தொழில்நுட்ப கல்லூரியில, ஓகே. கரெக்ட் தானே நான் சொல்றது? அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு சம்பவம் வந்த உடனே ஏதோ வந்து நம்முடைய ஆளுங்கட்சியினுடைய முதல்வரே போய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள்ல பேசினது எல்லாம் நாம கேட்டோம். ஓகே. அது ரொம்ப என்னையெல்லாம் பாதிச்சது. நான் ஒன்றும் உங்க பொலிட்டிக்கலா நான் திமுக ஆதரவாளர் கிடையாது. ஓகே. ஆனா அரசு நியாயமாக நடக்கிற பொழுது அந்த அரசுக்கு துணை நிற்க வேண்டும். ஓகே. அதுல இப்ப இந்த பெண்களுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவர்கள் இப்ப வெற்றி கிடைச்சிருச்சு. சரி. கரெக்டா? அந்த பெண்களுடைய வாழ்க்கைக்கு அரசு உத்தரவாதம் தர வேண்டும். நிறைய பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்பல, காலேஜுக்கு அனுப்பல, கல்யாணம் பண்ண முடியாத சூழல். சரிங்க. இப்ப இவங்களுக்கு தேவை ஒரு மறுவாழ்வு. அத வந்து நம்முடைய முதல்வர் எல்லாருக்கும் அப்பா என்று சொன்னார். உண்மையில அது வந்து ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து அவர் பேசுறாரு. அத போய் ஒரு மகளுக்கு வந்து அம்மாவா இருக்கேன்னு சொல்ல முடியும், அல்லது அப்படின்னா அப்பாவான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு மிக கீழ்த்தரமான வார்த்தைகள். அரசியல்ல நாகரீகம் கடைபிடிக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே எந்த கட்சியா இருந்தாலும் சரி. நீங்க சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு ஆச்சு, இன்னும் பக்குவப்படலையே, இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லலாமா? அதனால நான் நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவருக்கும் அப்பாவாக இருந்து நம்முடைய முதல்வர் அவர்களது மறுவாழ்விற்கு கட்டாயமாக உதவ வேண்டும். இரண்டாவது, காம்பன்சேஷன் கொடுக்கணும். எப்பவுமே எனக்கு வந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புகிற இதில் நம்ம தமிழ்நாட்டில் கிரிமினல் காம்பன்சேஷன் போர்டு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் நம்முடைய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு அரசு தான் கொடுத்தாகணும். நான் கூட துர்கான்னு ஒரு பெண்ணுடைய வழக்கு, அப்புறம் இன்னொரு பெண்ணு ஈவ்டீசிங்கில் இறந்தாள், அந்த பெண்ணுடைய வழக்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் காம்பன்சேஷனுக்கெல்லாம் நம்ம கேட்டு போராடி இருக்கோம், வாங்கியும் கொடுத்துருக்கோம். சரி. அது மாதிரி ஜனநாயக மாதர் சங்கமும் செய்திருக்கேன். ஆனால் எப்பொழுதும் அரசு என்பதை விடுத்து கொழுத்த பணக்காரர்கள் வெறி பிடித்து திரிந்திருக்கிறார்கள். அதனால் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க கிட்ட இருந்து பணம் கொடுக்க சொல்லி, இப்போ ஒரு காவல்துறையில் இருக்கிறவர் கஸ்டோடியல் மர்டர்னு வச்சுக்கோங்க, காம்பன்சேஷன் கொடுக்கும்போது அவர் இதுல இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுதுல, அது மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குற்றமிழைத்த நபர்கள் அவ்வளவு செல்வமும் செல்வாக்கும் தானே உங்களை ஆட வச்சது, அதை பகிர்ந்தளியுங்கள் அப்படின்னு ஆர்டர் வாங்கணும். நாம அதுக்கான முயற்சியை நாம் இந்த அரசு செய்ய வேண்டும். காம்பன்சேஷன் கொடுக்கணும், மறுவாழ்வு 85 லட்சம் அப்படின்னு சொல்லி தீர்ப்புல சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தகுதிக்கேற்றவாறு அது கொடுக்கப்படும் அப்படிங்கறதையும் அரசு தகுதி என்ன சார்? பெல்ட்டில் அடி வாங்கினா ஒண்ணு, பாலியல் வன்புணர்வுக்கு பலாத்காரத்திற்கு ஆள அப்படி பார்க்க கூடாது சார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீங்க கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, ஒரு முறையேனும் நம்முடைய முதல்வர்கள் அவங்க அத்தனை பேரையும் நீங்க கொண்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சு உங்களுக்கு என்ன உதவி வேணுமானாலும் இந்த அரசு செய்யும், வேலை வாய்ப்பில் ஆகட்டும். அப்போ யாராவது ஒருத்தர் கூட இருந்தா தானே சார் தைரியமா நின்று வெளியே பேசுவாங்க. முகம் காட்ட மறுத்த பெண்கள் முகவரியோடு இனி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல்வர் அவர்கள் அதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யணும். ஆக இந்த 3 ஆலோசனைகளையும் அவர் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் கட்டாயமாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய நிறைவான கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க சுருக்கமாக? தமிழ்நாடு தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே பெண்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாநிலமாக இருக்குது. 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இது ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளிவரம். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு அதிகமான பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாகவும் அதிகமான பெண்கள் உயர்கல்வி பயிலக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அதனால எதிர்க்கட்சிகள் பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அது அவர்களுடைய அரசியல் குற்றச்சாட்டு. தவறான இந்த கருத்துக்களை ஒவ்வொரு ஆதாரங்களோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே ஒவ்வொரு நேரமும்
சூடு வைத்தது போல தூளுரித்து காட்டு கொண்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா, நிச்சயமா. அதாவது வேற வழி இல்லாம இப்ப வந்து வரவேற்க வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல கூட்டணி என்பதையும் மறந்து விட்டு வேற வழி இல்லாம பாஜகவும் ஆதரித்து வரவேற்றிருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா சமூகத்திற்கான ஆனா அதே பாஜக அவர்களுடைய மத்திய அரசு சார்பிலே நடந்த நம்முடைய கலாக்ஷேத்ரால நடந்த சம்பவத்தின் போது ஒன்றுமே நடக்கவில்லை என்று மூடி மறைத்தார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டினுடைய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவி அவங்க குமாரி மேடம் போய் அங்க நின்னு அத்தனை பேருக்கு யார் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு எழுதி வாங்கினாங்க. அது ஏன்பா உன்னால செய்ய முடியல? நீ வந்து மத்தவங்களுக்கு நியாயம் பேசுறியா? நிச்சயமா. ஆசிஃபா கொலையில யார் இருந்தார்கள், உண்ணாவில யார் இருந்தாங்க, இப்படி வரிசையாக நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். அந்த அளவிற்கு இருக்கிறது. அதனால கூட்டு வேற ஒண்ணும் இல்ல, வேற வழி இல்லை அப்படிங்கிறது நிச்சயமா. ஆனா வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உள்ளத்துல வந்து வரவேற்று மகிழ்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது உணர முடிகிறது. பங்கு கொண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.